வணக்கங்க. இன்றைக்கி ஒரு ஹெல்த்தியான பாதாம் மில்க் எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாங்க. அதுக்கு நான் நைட்டே ஊற வச்சு தொளி எடுத்த பாதாம் 10லேருந்து 20 வரைக்கும் எடுத்திருக்கேன். கொஞ்சமாக முந்திரி பருப்பு எடுத்திருக்கேன். அப்புறம் கொஞ்சம் ஏலக்காய் எடுத்திருக்கேன். இது மூணும் தாங்க. இதை நல்லா மிக்சியில் வந்து பால் ஊற்றி நல்லா மையாக அரைக்கணும். அரைச்சிட்டு நான் இப்போது 2 லிட்டர் பால் எடுத்திருக்கேங்க. இதை நல்லா கொதிக்க வச்சுக்கலாம். பாருங்கள், நல்லா மையாக அரைச்சிட்டு வந்தாச்சு. இப்போ பால் நல்லா சுண்டி கொதிச்சிருச்சிங்க. இப்போ இந்த கொதிக்கிற இந்த ஸ்டேஜில் வந்துட்டு நம்ம அரைச்சி வச்சுருக்க அந்த பாதாம் பேஸ்ட்டை உள்ளே ஊற்றிடலாங்க. அவ்வளோதாங்க. இதை ஊற்றி நல்லா கிண்டி இதை வந்து நல்ல ஒரு கொதிநிலைக்கு வந்த பிறகு இதுக்கு தேவையான சுகர் நம்ம ஆட் பண்ணிக்கணுங்க. ஆட் பண்ணிவிட்டு ஃப்ரிட்ஜில் வச்சு கூலிங்காகவும் குடிக்கலாம், இல்லை சூடாக தேவைப்படுறவங்களுக்கு சூடாகவும் பரிமாறலாங்க. ஹெல்த்தியான பாதாம் மில்க் ரெடி ஆயிடுச்சிங்க. இப்போ இந்த பாதாம் பாலுக்கு தேவையான சுகரை வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாங்க. நான் வந்து கம்மியாக தான் சுகர் சேர்ப்பேன். ஸோ அதனால் நான் வந்து 1 கிளாஸ் சேர்த்துருக்கேன். இதில் நீங்கள் வந்து உங்களுக்கு இனிப்புக்கு தேவையான அளவு சுகர் சேர்த்துக்கோங்க. சுவையான பாதாம் பால் ரெடி ஆகிட்டுங்க. நீங்களும் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். தேங்க்யூ.